வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷ்ணுவின் அப்பா விஷ்ணு கிட்ட வந்துருவாரு. சரிங்க பாட்டி, கதையை தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப கதை ரொம்ப பரபரப்பா போகுது பாட்டி. ஆமா பாட்டி, அக்கா சொல்வது சரிதான். இப்போ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது பாட்டி. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். அது அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகும் போதே எனக்கு தெரியும் அவங்க இங்க கண்டிப்பா வருவாங்கன்னு. அப்புறம் என்ன, உனக்கு பயமா இல்லையா? நான் தான் எந்த ஒரு தப்பும் செய்யலையே, நான் ஏன் பயப்படணும்? அப்ப விஷ்ணுவை கடத்தின்னு வந்ததும் ஒன்றும் தப்பு இல்லையா? பெரியவரே, ஒருத்தருக்கு தெரியாம கடத்தினாதான் அது தப்பு. அது மட்டும் இல்ல, எனக்கு விஷ்ணுவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, நான் இந்த அளவுக்கு தைரியசாலியா இருக்க காரணமே என்னோட அப்பா அம்மா தான் மாமா. அவங்க கிட்ட இருந்து எனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு. ஆனா மாமா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, நான் உங்களோட பில்டிங்கே வெடிக்க வச்சுட்டேன், ஆனா நீங்க என்ன என்னோட கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? அதுவா விஷ்ணு, நான் மனுஷங்களை மதிக்க தெரிஞ்சவன். அந்த கட்டடம் போனா போயிட்டு போகட்டும். அதுதான் விஷ்ணு எப்பவுமே நம்மளை சுத்தி 4 பேரை சம்பாரிச்சு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. விஷ்ணு, எங்க இருக்க விஷ்ணு? நான் வந்துட்டேன் விஷ்ணு. விஷ்ணு மாமா, ஐயா, எங்க அப்பா வந்துட்டாரு. வந்துட்டப்பா, வந்துட்டேன். விஷ்ணு அப்பா, என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல நம்மளால சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல குழந்தைகளா. நம்ம முயற்சி பண்ணா இந்த உலகத்துல நம்ம எல்லாமே சாதிக்க முடியும். என்ன குழந்தைகளா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 57 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும், நம்ம சேனல்ல போய் பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் இந்த கதையோட பார்ட் 59 ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.